படத்தோட ஓப்பனிங்ல டிவில குரோட்பதி நிகழ்ச்சியை ரொம்ப தீவிரமா பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ. அந்த ஷோ தான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும். தொழிலதிபர் பசியோட வீட்ல வேலை செய்றவர் தான் பிரேம் சிங். வாய்ப்பு கிடைச்சா 1 கோடியை கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு நாலேஜபிள் பர்சன். இல்லனா இவ்ளோ பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ண முடியாது இல்லையா? ஆனா வீட்ல ஓனர் இல்லாத சமயம் ஓனரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு தனிக்காட்டு ராஜாவா இருந்துட்டு இருக்கான். அப்பப்போ போனை போட்டு தன் பொண்டாட்டி குழந்தைங்க கூட பேசிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு பாட்டை போட்டுட்டு அப்படியே பாத்ரூம் பக்கம் போறான். அங்க போய் பார்த்தா ஸ்கூல் பொண்ணு ஒண்ணு செத்து போய் கிடக்குது. அப்படியே கையில ஒரு கத்திய எடுத்துட்டு வந்து ஆடை வெட்டுற மாதிரி அந்த பொண்ணை துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிக்கிறான். அப்படி இருக்கிற நேரத்துல அக்கம் பக்கத்துல இருக்க பல குழந்தைங்க காணாம போறாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் புள்ளைய காணோம் அப்படின்னு ஒரு அப்பா உட்கார்ந்துருப்பாரு. புள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு அழுதுட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா அவளோட அடுத்த பிறந்த நாளைக்கு டிவி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். பிறந்த நாளும் வந்துருச்சு, அவ எழுதின எக்ஸாம்க்கு ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஆனா என் பொண்ணு மட்டும் இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு ஒரே அழுக. அதையெல்லாம் அங்க இருக்க எஸ்ஐ பெருசா கேர் பண்ணிக்கிற மாதிரி எதுவும் தெரியல. எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா நிறைய எஃப்ஐஆர் பதிவு பண்ணா என்னையா உன் ஸ்டேஷன்ல இவ்ளோ எஃப்ஐஆர் பதிவாகுது அப்படின்னு கேட்பாங்க. அந்த கேஸ பத்தி விசாரிக்கணும், ஓடணும், ஒர்க் லோட் கூடும். அதனால எஃப்ஐஆர பதிவு பண்றதையே விட்டுறாரு. இப்ப கூட எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம அந்த மனுஷனுக்கு காசு கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. குறைஞ்சபட்சம் என் பொண்ணு போட்டோவையாவது அந்த நோட்டீஸ் போர்டுல ஒட்டுங்க. ஒட்டுறப்ப பாருங்க எவ்வளவு பொண்ணுங்கள காணோம், எவ்வளவு குழந்தைகள காணோம் அப்படின்னு சொல்றப்ப கூட ராம் சரண் பாண்டே பெருசா இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகாம இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கப்போ சப் இன்ஸ்பெக்டர் பாண்டேக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. பொண்ணுன்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம். அந்த பொண்ணை ஸ்கூல்ல விட்டுட்டு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருதுன்னு ஒரு சராசரி அப்பாவா பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருக்காரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் குழந்தையவே பிரேம் கடத்த ட்ரை பண்றப்போதான் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் பாண்டே கொலைகாரனை கண்டுபிடிச்சாரா? கொலைக்கான காரணம் என்ன? இப்படிப்பட்ட சைக்கோவா இருக்க பிரேம் எதனால இப்படி ஆனா? அவனோட பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. சிம்பிளா சொல்லணும்னா ஸ்கூல் பொண்ணோட டெட் பாடிய பீஸ் பீஸா கட் பண்றதும், மனுஷங்க மாமிசத்தை சாப்பிடுறதும், பிஞ்சு குழந்தைங்கள கடத்தி கொலை பண்றதும், அவங்க ஆர்கன்ஸை சேல் பண்றதுமான ஒரு சைக்கோ கொலைகாரனை பத்தின கதை தான் இந்த செக்டார் 36. டெல்லியையே பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குன உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதுதான் இந்த படம். படத்துல ஒரு பிளஸ் என்னன்னா, கண்டென்ட் ரொம்ப ராவா இருந்தா கூட விஷுவலா அதை காட்டாம சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மூலமா நம்மளே அதை புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கொலைக்கு காரணமானவங்க இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சா கூட ஆதாரம் இல்லாததுனால கோர்ட் இவங்கள ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஆனா படத்துல இதே சீன ஆரம்பத்துல பணம் ஜெயிச்சா கூட என்னைக்காவது ஒரு நாள் உண்மை கண்டிப்பா வெளியில வந்தே தீரும் அப்படின்னு சொல்ற விதமா தான் உடைச்சு தூக்கி போடப்பட்ட அந்த கேசட் திரும்ப யார் மூலமாவோ கொரியர்ல வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நீதிக்காக போராடுற எளிய மக்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் நியாயம் கிடைச்சே தீரும் அப்படிங்கிற மாதிரியான கிளைமேக்ஸ எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம கொடுத்ததுக்காகவே ஆதித்யா நிம்பல்கருக்கு ஒரு சல்யூட். லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன இந்த படம் இப்போ தமிழ், மலையாளம், ஹிந்தின்னு 3 லாங்குவேஜ்ல அவைலபிளா இருக்கு. விக்ராந்த் மாசி, தீபக் டோப்ரின்னு பலர் நடிச்சிருக்க இந்த படத்தை ஆதித்யா நிம்பல்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எந்த ஹீரோவும் எடுக்க தயங்குற ஒரு கேரக்டரை எடுத்து விக்ராந்த் மாசி பட்டையை கிளப்பியிருப்பாரு. இது மட்டும் இல்லாம ஃபாரன்சிக், 12th ஃபெயில், கார்கோ, சப்பாக்குன்னு டிஃப்ரெண்டான கதையை சூஸ் பண்ணி நடிக்கிற ஒரு வெர்சடைல் ஆக்டர். ரொம்பவே இன்னசென்ட்டான ஃபேஸை வச்சுட்டு இருக்க ஒரு சைக்கோ கில்லர் கேரக்டரை ரியாலிஸ்டிக்கா பிளே பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் கேரக்டர்ல வர தீபக் டோப்ரி வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. லஞ்சம் வாங்குற கரப்டட் போலீஸா இருக்கிற அவரு பொண்ணோட கடத்தல் சம்பவத்துக்கு அப்புறமா கேஸ்குள்ள இறங்கி வேலை செய்யற அந்த மொமெண்ட் தான் படத்தோட கேம் சேஞ்சரே. எடிட்டர் ஷேகர் பிரசாத்தோட கிளிப்பிங்கும் கேத்தன் ஸ்ரோதாவோட மியூசிக்கும் படத்துக்கு அடிஷனல் பிளஸ்ன்னே சொல்லலாம். ஓப்பனா நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல எடுக்கப்பட்ட படமா இருந்தா கூட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஸ்கிரீன் பிளேவை செட் பண்ணிருக்காங்க செக்டார் 36 டீம். பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிறதுனால இப்போ இந்த படத்தோட உண்மை கதை என்ன, நிஜத்துக்கும் படத்துக்கும் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் என்னலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். 2006ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்ச ரொம்ப கொடூரமான ஒரு கேஸ் தான் ஹவுஸ் ஆஃப் ஹாரர்ஸ்னு சொல்லப்படுற செக்டார் 36. நொய்டால நிதாரி அப்படிங்கிற கிராமத்துல நடந்த கண்டினியூஸ் மிஸ்ஸிங்கை விசாரிக்கிறப்போ 19 இளம் பெண்களையும் 31 குழந்தைங்களையும் கிட்னாப், ரேப், டிஸ்மெம்பர் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்கெல்லாம் கடத்தப்பட்டும் கற்பழிக்கப்பட்டும் இவங்க உடம்ப கூறு போட்டு டிஸ்போஸும் பண்ணியிருக்கிறது தெரிய வருது. இப்படி இருக்கும்போது 22 வயசான பாயல் அப்படின்ற பொண்ணோட அப்பா தம் பொண்ணை காணோம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண வராரு. பொதுவாவே நார்த் இந்தியால ஜுடிஷியரி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியறதுனால அந்த கம்ப்ளைண்ட்க்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படல. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க வினோத் பாண்டேவோட பொண்ணை கடத்த ட்ரை பண்றப்பதான்
இந்த கேஸோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சு அவர் இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அப்பதான் கனவுலயும் நினைச்சு பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஆக்சுவலா 2005ல வெளிய தெரிய வர இந்த கடத்தல் சம்பவத்த 2003ல இருந்தே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கோலி அவரோட வாக்குமூலத்துல சொல்லியிருக்காங்க. மிஸ்ஸிங் கேஸா ஆரம்பிச்ச இந்த விஷயம் போக போக குழந்தை கடத்தல், ஆர்கன் சேல், நெக்ரோஃபிலியா அப்படின்னு சொல்லப்படுற இறந்து போன பெண்களோட உடலுறவு வச்சுக்கிறது, தென் கேனிபலிசம் அப்படின்னு சொல்லப்படுற மனுஷங்க உடம்ப கொன்னு சாப்பிடுறது, இந்த மாதிரியான ப்ரூட்டலிஸ்டிக்கான நிறைய விஷயங்களை மோனிந்தர் சிங் பந்தேரும் சுரீந்தர் கோலியும் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. பந்தேர் இருந்த D5 பிளாக்குக்கு பின்னாடி இருந்த டிரைனேஜ்ல பல சடலங்களை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயம் பயங்கர சிவியர் ஆனதுனால இந்த கேஸ 2007லயே சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்படுது. அப்படி இருந்தும் கூட பந்தேர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அப்படிங்கிறதுனால சிபிஐக்கு ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட இருந்து ஏகப்பட்ட பிரஷர் இருந்திருக்கு. குழந்தைங்க பொண்ணுங்களை கடத்தி கற்பழிக்கிறது, அவங்க ஆர்கன்ஸை விற்கிறதுன்னு எல்லா விஷயங்களையும் கோலி எந்த விதமான கில்ட்டும் இல்லாம ரொம்பவே கேஷுவலா இன்வெஸ்டிகேஷன்ல சொல்றாரு. ஆனா பந்தேர் மட்டும் முதல்ல இருந்தே தம் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்றத சொல்லிட்டே இருக்காரு. இப்படியே கேஸ் போயிட்டே இருக்க நேரத்துல கோலியோட கன்ஃபெஷன்ல இருந்து 2009ல அலகாபாத் ஹையர் கோர்ட் இவங்க 2 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி மரண தண்டனை, கோலிக்கும் பந்தேருக்கும் ஆயுள் தண்டனைன்னு சொல்லி தீர்ப்பும் வழங்குறாங்க. மிகப்பெரிய பிசினஸ் மேன் அப்படிங்கிறதுனால பந்தேர் தரப்புல இருந்து கேஸ மேல்முறையீடு பண்றாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. சுமார் 17 வருஷம் கழிச்சு லாஸ்ட் இயர், அதாவது 2023ல இவங்க 2 பேரும் தான் இந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு போதுமான எவிடன்ஸ் இல்லாத காரணத்தினால 2 பேரையும் ரிலீஸ் பண்ணி தீர்ப்பும் வழங்கப்படுது. கோலி ஃபர்ஸ்ட் கன்ஃபெஸ் பண்றப்போ எல்லா குற்றங்களையும் ஒத்துக்கிட்டதாவும், அப்பீல் அப்போ கோர்ட்ல போலீஸ் தான் இதெல்லாம் ஒத்துக்க சொன்னாங்க அப்படின்னு மாத்தி சொன்னதுதான் இந்த தீர்ப்புக்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா கோலியோட இன்னசென்ஸ பந்தேர் ரொம்ப அழகா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்படி இல்லைன்னா கோலி இந்த வாக்குமூலமே கொடுத்திருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம அந்த ஏரியா மக்களுக்கு இன்னைக்கும் அவங்களோட ஆளுங்கள்ல ஒருத்தன் அப்படிங்கிறதுனால கோலி மேல எந்த கோபமும் இல்ல அப்படின்னும், பந்தேர் மேலதான் அவங்களோட முழு கோபம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. சோ படத்துல இந்த எல்லா விஷயத்தையுமே மேக்ஸிமம் கவர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இருந்தா கூட லாஸ்டா அந்த கேசட் யார் அனுப்பிச்சிருப்பா அப்படின்ற விஷயத்த ஒரு ஃபிக்ஷனா கிரியேட் பண்ணி ஆடியன்ஸை யோசிக்க வச்சிருப்பாங்க. இது ஒரு டார்க் சீரியல் கில்லர் மூவி அப்படின்றதுனால எல்லா சீனும் ரொம்பவே ராவா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்ல சில இடத்துல மியூட் பண்ணி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடையும் படத்தை ஹேண்டில் பண்ணிருக்காங்க. நார்த் இந்தியால இன்னைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ நம்மளாம் எவ்வளவு சேஃபான லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற கொஞ்சம் சந்தோஷத்தோட படம் பார்த்துட்டு வர ஒவ்வொருத்தரையும் பக்காவா ரியலைஸ் பண்ண வச்சிருக்கு செக்டார் 3060. இந்த வீடியோல சொன்ன எல்லா விஷயங்களும் தி கர்மா கில்லிங்ஸ் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரியும் பல நியூஸ் ஜேர்னல்ஸையும் பேஸ் பண்ணியும் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல மூவிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க.